துல்ஹஜ் மாசத்தோட ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப பொன்னானதுன்னு நமக்கு தெரியும். ஆனா, அந்த அருள் நிறைஞ்ச மாசத்துல வர்ற 15ஆம் நாள் இருக்கே, அது ஒரு விசேஷமான நாள். ஒரு கதவு திறக்கற மாதிரி இறைவனோட அருளும் பரிசுகளும் பெருக்கெடுத்து ஓடுற ஒரு அற்புதமான நேரம் அது. அந்த நாள்ல நீங்க கையேந்தி மனசார கேட்கிற துஆக்கள் வெறும் வார்த்தைகள் இல்லைங்க. அது உங்க வாழ்க்கையையே மாத்தக்கூடிய திருப்புமுனைகளா அமையலாம். ஆமாம், அந்த நாள்ல கேட்கப்படுற துஆக்களுக்கு பெரிய சக்தி இருக்குன்னு இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு அந்த உன்னதமான நாள்ல நாம என்ன துஆக்களை ஓதணும், அதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு விரிவாக பார்க்கப் போறோம். இந்த வாய்ப்பை தவற விட்றாதீங்க. நன்மை நிச்சயம். அல்லாஹ்வின் அளவற்ற கருணையும் அமைதியும் நம்ம எல்லார் மேலயும் எப்பவும் நிறைஞ்சு இருக்கட்டும். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசப் போறோம். அதுதான் துல்ஹஜ் 15 இந்த துஆவை தவற விடாதீர்கள். நன்மை நிச்சயம். துல்ஹஜ் மாசம்னாவே அருளும் பரக்கத்தும் நிறைஞ்ச மாசம். இந்த மாதத்தோட ஒவ்வொரு நாளுமே இறைவன்கிட்ட நெருங்கிறதுக்கும் அவனோட அருளை பெறதுக்கும் கிடைச்ச பெரிய வாய்ப்புகள். அதுலயும் குறிப்பா துல்ஹஜ் மாசத்தோட 15ஆம் நாள் நம்ம துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட நிறைய வாய்ப்பு இருக்கிற ஒரு பொன்னான நாள். இந்த நாளோட சிறப்பை நாம எப்படி முழுசா பயன்படுத்திக்கிறதுன்னு இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்க்கலாம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. சகோதர சகோதரிகளே, துல்ஹஜ் மாசம் இஸ்லாமிய காலண்டர்ல 12வது, அதாவது கடைசி மாசம். இது 4 புனித மாசங்கள்ல ஒன்னு. இந்த மாதத்துல தான் இஸ்லாத்தோட ஐம்பெரும் கடமைகள்ல ஒன்னான ஹஜ் செய்யப்படுது. அது மட்டும் இல்ல, தியாகத் திருநாளாம் ஈதுல் அல்ஹா கூட இந்த மாசத்துல தான் நாம கொண்டாடுறோம். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள்ல செய்யிற நல்ல அமல்களை விட அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்கள் வேற எந்த நாட்களிலும் இல்லை. இந்த ஹதீஸ் துல்ஹஜ் மாசத்தோட முதல் 10 நாட்களோட சிறப்பை நமக்கு தெளிவா காட்டுது. இந்த நாட்கள்ல செய்யிற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும். அல்லாஹ்வை அதிகமா திக்ரு செய்றது, துஆக்கள் கேட்கிறது, நோன்பு வைக்கிறது, தான தர்மங்கள் செய்றது எல்லாமே இந்த நாட்கள்ல ரொம்ப விசேயமான அமல்கள். இந்த புனிதமான மாசத்தோட ஒவ்வொரு நாளையும் நாம இறை நினைவோடையும் நல்ல காரியங்களையும் கழிக்க முயற்சி செய்யணும். துல்ஹஜ் மாசத்தோட முதல் 10 நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஹஜ், குர்பானி மாதிரியான முக்கியமான வணக்கங்கள் எல்லாம் இந்த நாட்கள்ல தான் நடக்குது. இந்த முதல் 10 நாட்களுக்கு அப்புறம் வர்ற நாட்களும் அல்லாஹ்வின் அருளும் பரக்கத்தும் நிறைஞ்ச நாட்கள் தாங்க. குறிப்பா துல்ஹஜ் மாசத்தோட 15ஆம் நாள், அதாவது ஐயாமுத் தஷ்ரீக் துல்ஹஜ் 11ஆம் நாள், துல்ஹஜ் 13ஆம் நாள். அதனால இந்த நாள்லயும் அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கிறதும் அவன்கிட்ட துஆ கேட்கிறதும் ரொம்ப முக்கியம்னு இஸ்லாமிய அறிஞர்கள் கருதுறாங்க. ஹதீஸுகள்ல துல்ஹஜ் 15ஆம் நாளுக்குன்னு தனியா எந்த ஒரு குறிப்பிட்ட துஆவோ வணக்கமோ நேரடியா சொல்லப்படலைன்னாலும், இஸ்லாம் பொதுவாவே நல்ல காரியங்கள் செய்யறதுக்கும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யறதுக்கும் எந்த ஒரு நாளையும் நல்லபடியா பயன்படுத்திக்கச் சொல்லுது. ஒரு முஸ்லிம் சந்தோஷமா இருக்கிற நேரங்கள்ல அதிகமா துஆ செய்யணும். அப்போதான் கஷ்டமான நேரங்கள்ல அவரோட துஆ ஏற்றுக்கொள்ளப்படும்னு ஹதீஸ் சொல்லுது. அதனால துல்ஹஜ் 15ஆம் நாள் மாதிரி அருள் நிறைஞ்ச நாட்கள்ல நாம் அல்லாஹ் கிட்ட கையேந்தி பிரார்த்தனை செய்யறது அவனோட அருளையும் மன்னிப்பையும் பெற ஒரு சிறந்த வழி. இந்த நாள்ல செய்யப்படுற துஆக்கள் இறைவனால ஏற்றுக்கொள்ளப்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. மேலும் நீங்க என்கிட்ட துஆ செய்யுங்க, நான் அதை ஏத்துக்கிறேன்னு அல்லாஹ் திருக்குரான்ல வாக்குறுதி கொடுத்திருக்கான். இந்த வாக்குறுதியில முழு நம்பிக்கை வச்சு நாம இந்த நாளை துஆக்களால அழகாக்கணும். இந்த நாள் ஹஜ்ஜோட முக்கியமான கிரியைகள் எல்லாம் முடிஞ்சு ஹாஜிகள் மினாவில தங்கியிருக்கிற நாட்களுக்குப் பிறகு வர்றதால ஒரு விதமான ஆன்மீக எழுச்சியும் இறை நெருக்கமும் ஹாஜிகள் இல்லாதவங்க கிட்டையும் தொடர வாய்ப்பிருக்கு. இந்த உணர்வோட செய்யப்படுற துஆக்கள் நிச்சயமா இறைவன்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால
இந்த நாள ஒரு சாதாரண நாளா நினைக்காம இறைவன்கிட்ட நம்ம தேவைகளை கேட்கிறதுக்கும் பாவ மன்னிப்பு கேட்கிறதுக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பா நினைச்சு பயன்படுத்திக்கணும். இந்த நாள்ல நாம அதிகமா ஓதலாம். இந்த துஆக்களை மன தூய்மையோட முழு நம்பிக்கையோட ஓதும்போது நிச்சயம் அல்லாஹ் நம்ம துஆக்களை ஏற்றுக்கொள்வான். வாங்க, அப்படிப்பட்ட சில துஆக்களையும் அதோட பொருளையும் இப்ப நாம பார்க்கலாம். முதலாவது துஆ, அல்லாஹும்ம அஹ்தினி வ சத்தித்னி. இந்த துஆவோட அரபி வாசகம் இப்ப திரையில தோன்றும். இதோட பொருள், யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக, இன்னும் நேரானதை சரியா செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. இது ரொம்ப எளிமையான ஆனா ஆழமான பொருள் கொண்ட ஒரு துஆ. இந்த உலகத்துல நாம வாழுற ஒவ்வொரு நொடியும் நமக்கு அல்லாஹ்வோட வழிகாட்டுதல் தேவை. எது சரி எது தவறுன்னு பிரிச்சு பார்த்து சரியான பாதையில போறதுக்கு அவனோட உதவி இல்லாம நம்மால முடியாது. இஹ்தினாங்கிற வார்த்தை வழிகாட்டுதலை குறிக்குது. இது இந்த உலக வாழ்க்கைக்கும் மறுமை வெற்றிக்குமான வழிகாட்டுதலையும் சேர்த்துதான் சொல்லுது. சத்தித்னீன்னா ஒரு செயலை சரியா நேர்த்தியா இலக்கை நோக்கி செய்யறதுக்கான சக்தியை கொடுன்னு அர்த்தம். அதாவது நாம செய்யற காரியங்கள் வீணா போகாம அல்லாஹ் ஏத்துக்கிட்டு அதுக்கு பலன் கிடைக்கணுங்கிறது தான் இதோட கருத்து. இந்த துஆவை நாம அடிக்கடி ஓதும்போது அல்லாஹ் நம்ம காரியங்களை சீராக்கி நேரான வழியில நம்மள நடத்துவான். இரண்டாவது துஆ, இஜ்அல்னி ரப்பி ரதியன். இந்த துஆவோட அரபி வாசகத்தையும் இப்ப நீங்க திரையில பார்க்கலாம். இதோட பொருள், என் இறைவனே, என்னை உன்னால் பொருந்திக் கொள்ளப்பட்டவனாக ஆக்கி வைப்பாயாக. சுபஹானல்லாஹ், எவ்வளவு அழகான துஆ பாருங்க. ஒரு அடியான் அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய உயர்ந்த விஷயங்கள்ல ஒன்னு அல்லாஹ்வோட பொருத்தத்தை பெறது. ரதியா வார்த்தை அல்லாஹ் நம்ம மேல திருப்தி அடைஞ்ச ஒரு நிலைய குறிக்குது. அல்லாஹ் நம்மள பொருந்திக்கிட்டா நம்மளோட இந்த உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் நிம்மதியாவும் வெற்றியாவும் அமையும். அவனோட பொருத்தம் கிடைச்சுட்டா வேற எந்த பாக்கியமும் இதுக்கு ஈடாகாது. இந்த துஆவை நாம மனமுருகி கேட்கும்போது அல்லாஹ் நம்ம செயல்கள்ல பறக்கச் செஞ்சு அவனை திருப்திப்படுத்தக்கூடிய நல்ல அமல்களைச் செய்ய நமக்கு அருள் புரிவான். அல்ஹம்துலில்லாஹ். துல்ஹஜ் மாசத்தோட அருள் நிறைஞ்ச 15ஆம் நாளைப் பற்றியும் அன்னிக்கு செய்ய வேண்டிய அமல்கள் துஆக்கள் பற்றியும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு பகிர்ந்துக்கிட்டோம். ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. துஆங்கிறது ஒரு அடியானோட கையில் இருக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதம். அதை நாம சரியா பயன்படுத்தினா அல்லாஹ்வோட உதவி நிச்சயம் நமக்கு கிடைக்கும். இந்த துல்ஹஜ் 15ஆம் நாள வெறும் சடங்கா மட்டும் பார்க்காம உள்ளன்போட முழு ஈடுபாட்டோட இறைவனை வணங்கி அவன்கிட்ட நம்ம தேவைகளையும் பாவ மன்னிப்பையும் கேட்போம். அல்லாஹ் நம்மளோட இந்த அமல்களையும் துஆக்களையும் ஏத்துக்கிட்டு நம்ம எல்லாருக்கும் ஈருலக நற்பாக்கியங்களையும் தந்தருள்வானாக. நம்ம பாவங்களை மன்னிச்சு அவனோட திருப்பொருத்தத்தை அடைஞ்ச நல்லடியார்களா நம்மள ஆக்கி வைப்பானாக. இந்த துல்ஹஜ் மாசத்தோட முழுமையான பரக்கத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் தந்தருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.